ஹை கைஸ், வெல்கம் டு ஆல் அக்வாட்டிக்ஸ் இந்தியா. ஸோ இந்த வீடியோவில் வந்து தமிழ் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஃப்ளோரான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எடுத்து க்ரூம் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். இப்போ அதோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக வந்து இது எப்படி வளர்த்துட்டு இருந்தேன் அண்ட் இதுக்கு வந்து எப்படி நான் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு 2 மந்த்தாக இந்த டேங்க்லேயே தான் போட்டு க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து காம்படிஷன் முடிஞ்சோடனே காம்படிஷன் கிரேடில் மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ காம்படிஷன் கிரேட் ஃபீச்சர்ஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. நார்மலாக ஒரு அதுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் அண்ட் இது வச்சுருப்பாங்க. இந்த மார்க்கிங்க்கு இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ பாயிண்ட்ஸு, கலர்ஸ்க்கு இவ்வளோ பாயிண்ட்டுன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த காம்படிஷன் பேஸ் கொடுப்பாங்க. அதுவும் அன்றைக்கி டேயில் வந்து எந்த ஃபிஷ்ஷை பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் வந்தோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு காம்படிஷனோட வின்னரான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் நீங்கள் அதெல்லாம் பார்த்து வளர்க்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்படிஷன்லாம் ரெடி பண்ணல. நார்மலாக எனக்கு இந்த ஃபிஷ்ஷை பர்சனலாக பிடிச்சிருந்தது, எடுத்து வச்சு நான் க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் இன்னும் எதுவும் பேர் வைக்கல. இதுக்கு எதனா பேர் இருந்தால் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேரே வந்து மேக்ஸிமம் வச்சுருவோம். அண்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேங்க் ஸ்பேஸு. ஸோ ஃப்ளோரான் வந்து நம்ம க்ரூம் பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு 3 விஷயம் 4 விஷயம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டேங்க்கு. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் திங் வந்து வாட்டர் குவாலிட்டி. அண்ட் அந்த வாட்டர் குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா ஃபில்ட்ரேஷன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபீடிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபீச்சர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஹை ப்ரைஸில் எடுத்தால் தான் குவாலிட்டிஸ்னு இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நான் சொல்கிறேன், ஒரு ஃப்ளோரா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது எப்படிலாம் பார்த்து வாங்கணும். ஒரு எஸ்பெஷலி கம்ஃபாஸ், ஏன்னா இந்த இது வந்து கம்ஃபா தான். ஸோ அந்த கம்ஃபாஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு F2 கம்ஃபா. ஸோ நல்ல ஒரு பர்ஃபெக்டான வேப்டைல் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கர்நாடகா ரெப்ரஸன்டேட்டிவ் ஜியோன் பிரதர் வந்து நமக்கு இது கொடுத்தது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் ஓரளவுக்கு டெம்பர்மெண்ட் ஆகும். பட் ஆனால் வந்து இவன் இப்போ கொஞ்சம் அம்பியாக தான் இருக்கிறான். இவன் அன்னியனாக மாறுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. இவனோட ஃபுட் பேக்கெட் பார்த்தா தான் இவன் அன்னியனாக மாறுவான். பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சட்டை பண்ண மாட்டான். இதெல்லாம் வந்து இந்த ஃபுட் பேக்கெட்டை பார்த்துட்டாலே போதும், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நீங்களும் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு க்ரூமிங் டிப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு க்ரூமிங் மிரர் வச்சுருந்தேன். ஆக்சுவலி அது வந்து இப்போ இல்லை. அதனால் இப்போதைக்கு இதையும் யூஸ் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பழகாது. பட் என்னோடய ஃபுட் பேக்கெட் பார்த்ததுனால ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நான் இது எடுக்கும் போது எடுத்திருந்த வீடியோஸை நான் கிளிப் ஆட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்றத கிளிப்பும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 feet டேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு லென்த் வந்து 3.5 feet, ஹைட் வந்து 2 feet, வித் வந்து 1 feet தான். ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் டேங்க் வந்து இவங்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு டிஸ்கஸ்க்காக செட்டப் வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து இப்போதைக்கு டிஸ்கஸ் நான் எதுவும் போடலை. அதனால் வெறும் ஒரே கம்ஃபா மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இனிஷியலாக இதுக்கு கூட ஒரு SRM வச்சுருந்தேன். நம்ம பழைய சேனலில் இருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ SRM வந்து இந்த டேங்க் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டேன். அதனால் வந்து இந்த டேங்க் வந்து திருப்பி நான் ரெடி பண்ணி இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் விட்டுருக்கேன். ஸோ வாட்டர் பேராமீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ வித் டேங்க் சைஸ் சொன்ன மாதிரி வந்து வித் வந்து நீங்கள் ஒரு 1.5 feet கொடுத்தா போதும். மேக்ஸிமம் கம்ஃபாஸ் வளர்க்குறீங்கன்னா ஒரு 3 to 3.5 feet, மேக்ஸிமம் 4 feet கொடுத்தா வெல் அண்ட் குட். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 3.5 feet கொடுங்க. வித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 feet அண்ட் ஹைட் வந்து நீங்கள் 2 feet இவ்வளோ பெருசு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் வந்து இது டிஸ்கஸ்க்காக சொன்ன மாதிரி இவ்வளோ இந்த ஹைட் கொடுத்துருந்தேன். ஒரு 1.5 feet ஹைட்டே வந்து அதுக்கு போதுமானது தான். அண்ட் வாட்டர் பேராமீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக இதை சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன தண்ணி யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு வந்து அடிஷ்னலான மினரல்ஸ் ஆட் பண்ணலாமல் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் வைட்டமின் காம்ப்ளெக்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை ஆக்டிவ் இது 2 தான் யூஸ் பண்ணுறேன். ஹை ஆக்டிவ்ன்றது CEZ ப்ராடக்ட்டில் வர்றது அண்ட் வைட்டமின் காம்ப்ளெக்ஸ்ன்றது ஓஷன் ஃப்ரீ பிராண்டில் வர்றது. ஸோ ஓஷன் ஃப்ரீ பிராண்ட் ஆக்சுவலி நான் அரானாஸ்க்காக வச்சிருந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் யூஸ் பண்ணுறேன். ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் வாட்டர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது ஃபீச்சர்ஸ் நான் இம்போர்ட் பண்ணுறப்போ RO வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை கண்டிஷன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கார்பரேஷன் வாட்டர் இங்கே வந்து சென்னையில் எனக்கு விசிபிளாக இருக்குது. அதனால் அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த RO வாட்டர்ஸ்க்கும் இந்த கார்பரேஷன் வாட்டருக்கும் எவ்வளோ TDS டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ RO வாட்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஸ் தென் 200 தான் இருக்கும். 150, 70, 80 அந்த மாதிரி தான் இருக்கும். அதே கார்பரேஷன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 500 to 400 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அதே வந்து என்னோட கிரவுண்ட் வாட்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா 1000, 1500 அந்த மாதிரி போகும். சம்டைம்ஸ் வந்து அதை விட அதிகமாக இருக்கும். டேங்க்கில் வந்து ஒரு மாதிரி உப்பு கரை வரும், நமக்கு பார்த்துருந்தா தெரியும்.
ஸோ நீங்கள் நார்மலாக வந்து அக்வேரியம் ஆப்வியஸ் மோஸ்ட்லி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஃபிஷஸோட ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக அரிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹார்ட் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வச்சிருக்க லைட் ஆகட்டும், ஃபில்ட்ரேஷன்ஸ் ஆகட்டும், சீக்கிரமாக உங்களுக்கு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆரோ வாட்டர்ஸ் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. உங்களுக்கு இல்லை ரொம்ப பெரிய டேங்க்கு ஆரோ வாட்டர்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியாதுன்னா ஒரு 50% ஆரோ, 50% கார்பரேஷன் வாட்டர். ஸோ கார்பரேஷன் வாட்டர்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். எந்த மாதிரினா உங்களுக்கு குளோரின் கலந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து டீக்ளோரேட் பண்ணுங்க. ஸோ டீக்ளோரேட்றது ஒன்றும் கிடையாது, தனியாக அதை 2 நாள் ஸ்டோர் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்க முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைனா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சால் ஒரு 2 ஏர் ஸ்டோன் மட்டும் அதில் போட்டு வைங்க, ஒரு பபுள் ஏர் ஸ்டோன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா குளோரேட்டும் வந்து ரிமூவ் ஆகிடும். அதை வந்து நீங்கள் தாராளமாக எல்லா ஃபிஷ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளோரான்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நான் தாய்லையும் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்களும் ஒன்றும் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி வாட்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நார்மலாக ஒரு ஹார்ட்னஸான இருக்கலாம், பட் மினிமம் ஒரு 500க்குள்ளே டிடிஎஸ் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டேங்க் வச்சுருக்கீங்க, என்ன சைஸ் டேங்க் வச்சுருக்கீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இவர் வந்து ஃப்ளோரான் மட்டும்தான். ஸோ ஃப்ளோரானாலே பேசிக்காக எல்லாரும் சிங்கிள் ஃபிஷஸ் தான் வளர்ப்போம். ஸோ ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் பேசிக்காக வந்து ஒரே ஒரு ஃபிஷ்ஷை தான் நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷனுக்கும் இந்த ஃபிஷஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்கள் டேங்க்கில் நிறைய நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோலோடு அதிகமாகும், ஃபிஷ்ஷோட வேஸ்ட் அதிகமாகும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளோரான்றது ஒரு இண்டிவிஜுவல் ஃபிஷஸ் தான். ஸோ அதை நம்ம தனியாக தான் வளர்க்க போகிறோம். அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து வச்சாலே போதும். ஸோ பேசிக்காக வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இவ்வளோ பெரிய டேங்க்குக்கு சன்சன் XQPயில் இருக்கிற 1500 மாடல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 மாடல் இருக்குது, 500 மாடல் இருக்குது. இது எல்லாமே டேங்கோட சைஸிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து கேனிஸ்டர் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா கேனிஸ்டரும் நீங்கள் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பும் போகலாம். பட் எது போனாலும் ஒரு சின்ன ஏரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஏர் ஸ்டோனும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கண்டிப்பாக டிஃபால்ட்டாக வச்சுருங்க. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுங்க. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஃபிஷஸ் வந்து டைஜஸ்டிங் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் இன்டேக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் முடிஞ்ச அளவுக்கு 28லேருந்து 30 டிகிரிக்கு மெயின்டைன் பண்ணுங்க. ஹீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டட் ஹீட்டராக யூஸ் பண்ணுங்க. சன்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்சன்லேயே JRP இருக்குது, டால்ஃபின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிராண்டட் ஹீட்டர்ஸாக யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு கம்பாஸ் வந்து எப்படி வாங்கணுன்றதை நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மவுத்து. ஸோ மவுத் நல்லா ஷார்ட் மவுத்தாக இருக்கணும். அண்ட் அதே ஒன்று பார்த்தீங்கன்னா பாடி ஷேப் வந்து நல்லா ரெக்டாங்கிள் பாடி ஷேப்பாக இருக்கணும். ஸோ ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட் காக் பொட்டன்ஷியல் இருக்குது. ஹேமர் ஹெட்டு, ஃப்ரண்ட் ஃபாலிங் காக்கு, அதே ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மங்கி ஹெட்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேமர் காக்கு. ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரண்ட் ஃபாலிங் காக் மாதிரியாக இருக்கும் இது. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினேஜஸ். ஸோ ஃபிஷஸோட வந்து டெய்ல் குவாலிட்டிக்கு கொஞ்சம் அந்த ஃபின்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து கலர்ஸ் அண்ட் மார்க்கிங்ஸு. ஸோ ஃபிஷஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் அண்ட் மார்க்கிங்ஸு, நோஸ் மார்க்கிங்லாம் கேட்டிங்க. நான் இப்போ ரீசெண்டாக நடந்த காம்படிஷன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கிங்கே இல்லாத ஃபிஷ்லாம் வந்து ப்ரைஸஸ் வந்து பேக்கப் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் வந்து அதுவும் முக்கியம்தான், பட் இருந்தாலும் வந்து அது ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக பார்க்க வேண்டாம். அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கலரும் நிறைய பேர் வந்து ஒயிட்டே தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அது ஒரு சில பேர் பார்ப்பாங்க, பட் ஆனால் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது மவுத் அண்ட் கில் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கு, அதுக்கப்புறம் கலரேஷன் அண்ட் ஃபினேஜ். இது 3 விஷயம் பார்த்தாலே வந்து ஒரு நல்ல டாப் குவாலிட்டியான ஃபிஷஸ் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ கம்பாஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோஸ் பண்ணால் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.